எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு பரிகாரம். ஒருத்தர் வீட்டில் வந்து ஒன்றும் பிரச்சனை வாஸ்து ப்ளஸ் செய்வனை 4மே இருந்துச்சு, 2மே இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் வந்து கிணறு இருந்தது. அப்போ வந்து நாங்கள் அச்சாரம் பதிக்கிறதுக்கு பதில் அந்த கிணறுல இருந்த அச்சாரத்தை போட்டுட்டோம். இது பார்த்திங்கன்னா காலபைரவரால் பூஜிக்கப்பட்டு ஹோமம் வளர்த்து 108 சங்காபிஷேகம் பண்ணி 108, அதாவது வந்து 27x4 27 நட்சத்திரம் × 4 பாதங்கள் 108, 12x9 12 ராசி இன்ட்டு 9 கிரகம் போட்டிங்கன்னா 108 வரும். அப்போ 108 சங்கு வைக்கும்போது இந்த 108 பாகங்கள், நட்சத்திர பாகங்களாக இருக்கட்டும், நட்சத்திரமாக இது கிரகமாகட்டும், 12 வீடாகட்டும், எல்லாத்தையும், அதாவது 30 கோடி தேவர்களையும் சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி அவங்களுக்கான மந்திரத்தை சொல்லி அந்த ஹோமத்தை வளர்த்து அதுக்கான வேலைகள் செஞ்சதுக்கப்புறம் அந்த அச்சாரத்தை செஞ்சு அது பாருங்கள், அந்த சங்கம் எடுத்து சங்கவுடைய பிரதிஷ்டம் பண்ணி அதில் இருக்க அந்த தண்ணியில் வந்து அதில் நீர் ஃபஸ்ட்டு தண்ணி பூவெல்லாம் வச்சு அதை பூஜை பண்ணி அந்த காலபைரவர் செஞ்சு அந்த அச்சாரம், அந்த தாயத்து மைய அந்த நபர்களுக்கு கொடுக்கும் பொழுது முழுமையான தீர்வு கிடைக்கிது. இது கடந்த ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறனால எப்பேற்பட்ட தோஷங்கள், எப்பேற்பட்ட செய்வனையும் காலபைரவரால், ராகு கேது சனி 3 வகையும் வந்து 100% வந்து 100% வந்து ரெடி ஆகிடும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு தீர்வு வந்து கிடச்சிருக்கு. அப்போ காலபைரவருக்கு வந்து மிகப்பெரிய சக்தி, சிவனுடைய அவதாரம். அது என்ன மாதிரியான கிரகங்கள் தோஷங்கள் இருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் வாஸ்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, செய்வனை பிரச்சனை இருந்தாலும் சரி, ஏவல் பில்லி சுனியாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க இடத்துல வந்து ஏதாவது பதிச்சிருந்தாலும் சரி, முழுமையான தீர்வை வந்து உடனே கொடுத்து இமிடியேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு தீர்வு கிடைக்கும்.